self, true self. Anatma, non-self, not knowing your true self, not knowing who you are. Andamari, such a person, Anatma Raja, is the central character of this skit being presented before you, entitled 4 Letters from Yamadharma Raja. Anatma Raja responds to the 4 letters from Yamadharma Raja and follows his advice. What does he gain? The golden path of participating in the activities of Sai Samiti? Though none of the participants, let us watch and see, though none of the participants are professionals in the acting skills, they offer their skill, they offer this kit as a service to the Lord at his lotus feet. Members from 9 Samitis are participating in this kit, 4 letters from Yamadharma Raja. Say sir, the office is time by say work is worship. I come to say now. Saira, Satyasai Seva Samithi la, எல்லாரும் கலந்துப்பான். அடிப்படை இறை உணவுங்கிற அசைக்க முடியாத பக்தி இருக்கணும். யாருக்கும் சேர்த்துக்கலாம். படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், எந்த மொழி பேசுறாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி, எந்த பால்பாடும் வேற்றுமே கிடையாது. இன்னைக்கு இந்த சமிதியில சாயங்காலம் ஒரு பஜனை நிகழ்ச்சி யாரும் இங்கே கலந்துக்கலாங்க. பஜனையா அப்படின்னா என்ன? அது விவரமா எடுத்து சொல்லுங்களேன். There is more in the name than in the form. கடவுள் நாமத்துக்கு ரொம்ப மகிமை. நாமஸ்மரணம், நாமசங்கீதம் பாடினா மனசுல இருக்கிற கவலை எல்லாம் பறந்து சாயா. ஒரு கை தட்டினா எப்படி மரத்துல இருக்கிற காக்காலாம் பறந்து போகுதோ அப்படி. ஆமா ஆமா, பஜனை பாடினா
தெய்வ அனுகிரகம் their doorstep. கடவுளுடைய அருள் கிடைக்கும். நாமத்துக்கு எவ்வளவு மகிமை பார்க்கலாமா? ராமதேவா ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கும் ரொம்ப தாகமா இருக்கு ஞானதேவா. இந்த காட்டுல தண்ணி எங்க இருக்குன்னு போய் தேடலாமா? வா ஞானதேவா. அதோ கிணறு. ஆனா தண்ணி ரொம்ப ஆழத்துல இருக்கு ஞானதேவா. என் ஞான சக்தியை வச்சு பறவையா மாறினே குடிச்சிட்டு வர போறேன். எனக்கு கடவுளோட நாமத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. கங்காதரா ஹர கங்காதரா, கங்காதரா ஹர கங்காதரா, கங்காதரா ஹர கங்காதரா. அதோ தண்ணியே மேல வந்துருச்சு. கடவுள் நாமத்துக்கு இதுல மகிமையா? சத்தியுகத்துல டெடிகேஷன் தியானம் பண்ணி கடவுளை அடைஞ்சாங்க. திரேதா யுகத்துல யஜ்ஞம் பண்ணி கடவுளை அடைஞ்சாங்க. துவாபர யுகத்துல பூஜை பண்ணி கடவுளை அடைஞ்சாங்க. ஆனா கலியுகத்துல கடவுள் நாமத்தை சொன்னாலே போதும். Swami says in Kali Yuga, the quickest and easiest path for liberation is standing out God's names. Divine names are potent mantras which have the power of developing faith and devotion. It becomes Nada Braham, that is divine sound. Saida, நீங்க பஜனை கலந்து தான் பாருங்களேன். சார் நானும் கட்டாயம் கலந்துக்கிறேன். ஆனால் அந்த சாய் சமிதி சாய் பஜனத்து தெரியாம போயிட்ட ரொம்ப வருத்தமா இருக்கு. சார் சுவாமி என்ன சொல்றாரு தெரியுமா? பஜனையில ரெகுலரா கலந்துக்கணும், நாமஸ்மரணம் பண்ணணும், ஃபேமிலி பஜனையில கலந்துக்கணும். சுவாமி சொல்ற அப்படின்னு நம்ம கேட்கிறோமா இல்லையா? எப்பவோ ஒரு வாட்டி பஜனைக்கு வந்தா எப்படி சார்? அதுல எவ்வளவு இருக்கா எனக்கு தெரியாம போயிட்டேன். இதை நகர்சேன்னு சொன்னீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நகர்சேனித்தனா சுவாமி என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் சேர்ந்து 21 ஓம்காரம் சுப்ரபாதம் அது சொன்ன அப்புறம் தெருவில் பாடிக்கொண்டே வருவோம் கடவுள் நாமத்தை. அதுதான் நகர்சேனித்தன். 21 முறை உட்காரமா? எதுக்கு? ஆமா சார். ஓ இதுதான் ஓம்காரம். இது 21 வாட்டி ஏன் சொல்லணும்? சுவாமி இப்படி என்ன சொல்றாரு? பாலக குருக்கிட்டே கேட்போமே. 21 21 ஓம்காரம் நம்பர் 21 ஆர்பிட்ரரியா ஃபிக்ஸ் பண்ணது கிடையாது. அதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. சுவாமி என்ன சொல்றாருன்னா, பஞ்ச கர்மேந்திரியா, பஞ்ச ஞானேந்திரியா, பஞ்ச பிராணா, பஞ்ச கோஷா, இந்த 20 ஓம்காரம் சொன்னப்புறம் 21st ஓம்காரத்துல ஜீவாத்மா பரமாத்மா கூட சேர்றதுக்கு ரெடி ஆயிடுது. சாயராம், இந்த பஞ்ச கர்மேந்திரியா சொன்னீங்களே, அப்படியே சாயராம். பஞ்ச கர்மேந்திரியானா 5 organs of action: tongue, upper limbs, lower limbs, reproductive organs, excretory organs. சார் பஞ்ச ஞானேந்திரியானா? பஞ்ச ஞானேந்திரியானா 5 sense organs: shabda, sparsha, rupa, rasa, gandha. Shabda, sense of hearing, ear. Sparsha, sense of touch, skin. Rupam, sense of sight, eyes. Rasam, sense of taste, tongue. Gandham, sense of smell, nose. இந்த 10 ஓம்காரத்துல பஞ்சகர்மேந்திரியா, பஞ்சஞானேந்திரியா கடவுள் கொடுத்த சொத்து. அது சொல்லி ஓம்காரம் சொல்லி அதை பியூரிஃபை பண்றோம். அப்போ பஞ்ச பிராணனா என்ன சார்? பஞ்ச பிராணனா 5 vital airs: உதானவாயு, பிராணவாயு, சமானவாயு, வியானவாயு, அபானவாயு. சாயராம், அப்போ பஞ்ச கோஷா என்ன சாயராம்? Panchakosha, the 5 sheets, the 5 covers in which we are engaged: Annamaya Kosha, Pranamaya Kosha, Manomaya Kosha, Vijnanamaya Kosha, Anandamaya Kosha. இந்த 20 ஓம்காரத்துல எல்லாமே பியூரிஃபை பண்ண அப்புறம் ஒரு 21st ஓம்காரத்துல நம்ம கடவுளோட சேர்ந்து ரெடி ஆயிடும். அப்போ சுப்ரபாதம் சொல்லி உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுளை எழுப்பணும். உத்திஷ்டோதிஷ்டபத்விஷா கர்த்தவியம் தெய்வமானிக்கம். ஸோ கடவுளை எழுப்புறதுக்கு ஓம்காரம் சொல்லி we bring out நாள் பூரா பண்ண போறோமே அந்த காரியம்லாம் whatever you are going to do throughout the day, divinize those activities. தெய்வீகமாக ஆகிறதுக்காக
தண்ணி இருக்கு, சேர்ன் பண்ணாதான் கிடைக்கும். அதே போல டிவைன் வெல்த் வர வைக்கணும்னா சேர்னிங் ஆஃப் தி மைண்ட், இண்டிவிஜுவல் சாதனை டெய்லி பண்ணி 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 we can experience the God within. இது ஓங்காரம் சொல்றது அவ்வளோ முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, ஓங்காரம் டெய்லி காலம் சொல்றது அவ்வளவு முக்கியம். MMDA காலனியில மளிகை சாமான் கடைக்காரர் அப்துல் காதர் டெய்லி கிருநகர் பார்க்க வாக்கிங் போகும்போது 30 தடவை ஓங்காரம் சொல்றாரா. அதனால அவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் குணமாயிட்டான். இப்போ டெய்லி 5 தடவை கீழே உட்காந்து நம சொல்றாரா. டாக்டர் கனிமொழி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த கவர்மெண்ட் யோகா காலேஜ் அண்ணா ஆஸ்பத்திரி இருக்கு. அதுல எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் முக்கியமான கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஓங்காரம் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஓங்காரம் சொன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையலாம். அது இல்லாம ஒரு நியூரோ சைக்கோலிங்குவிஸ்டிக் எஃபெக்ட்னால ஒரு அவுரா உண்டாதான். அதனால நிறைய வியாதிகள் குணமாக செய்யலாம். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு முஸ்லிம் கிறிஸ்டியன் பேஷண்ட்ஸ்லாம் ஓங்காரம் சொல்லியே நல்ல வியாதிகள் குணமாயிருக்கு. அங்க இருக்கிற 55 வயசு எட்வின் ஓங்காரம் சொல்லி சொல்லி அவருக்கு ஸ்பாட்டிலேட்டே குணமாயிடுச்சு. பெட்ரோல் மந்திரமான ஓங்காரம் ஒரு மந்திரம் மாத்திரம் இல்லை, மருந்து கூட. நாம் எல்லாரும் நம்ம அன்பு பகவான் முன்னால இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். அன்றாடம் அதிகாலை 5 மணிக்கு நாம் எழுந்திருந்து இந்த பிரணவ மந்திரமாகிய ஓங்காரத்தை 21 வரை தவறாமல் சொல்லி தொடர்ந்து சுப்பிரபாதம் சொல்லி கட்டாயம் சொல்லுவோம் என்று நாள்தோறும் கடைபிடிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோமா? செய்வோமா? சாதனா இண்டிவிஜுவல் சாதனால இவ்வளவு இருக்கா? இன்னும் கூட இருக்கு. இண்டிவிஜுவல் சாதனையில காலம் காட்டால எழுந்துக்கும் போது பிரேயர் சொல்லாம எழுந்துக்கலாமா? கலாதிரை வசந்தை லட்சுமி சமுத்திர வசனை தேவி போன்ற ஸ்லோகங்கள் சொல்லி பெற்று எழுந்துக்கும் போது சுவாமி பிரேயர் சொல்லிட்டு தான் எழுந்துக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணாம சாப்பிடலாமா? பிரம்மார்ப்பணம் ஸ்லோகம் சொல்லிட்டு தான் சாப்பிடணும். ஒவ்வொரு மெம்பருக்கு கடமை. காயத்ரி மந்திரம் ஒவ்வொரு மெம்பரும் டெய்லி சொல்ல வேண்டியது நம்ம கடமை. காயத்ரி மந்திரம் குடிக்கும் போது சொன்னா அது அபிஷேகம், கடவுளுக்கு அபிஷேகம் ஆயிடுது. சாப்பிடும் போது காயத்ரி மந்திரம் சொன்னா அது கடவுளுக்கு நைவேத்தியமா மாறிடுது. சாதம் பிரசாதமா மாறிடுறது. தூங்குறதுக்கு முன்னாடி நாள் பூரா பண்ண ஆக்டிவிட்டிஸ்னா கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டாமா? அதனால படுக்கும்போது கூட தலைச்சடக்கம் காயம் தமிழ் பாஷம் மாசம் ஸ்லோகம் சொல்லி கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி படுக்கணும். இதுதான் ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய இண்டிவிஜுவல் சாதனை. நம்ம பாரதிக்காட்டு குறித்து சொன்ன மாதிரி இந்த அனைத்து அம்சங்களையும் மறுபடியும் பகவான் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாள்தோறும் கடைபிடிப்போம் என்று. யாருக்காக? இதெல்லாம் நமக்காக. சார் சாப்பிட வந்தா கூட இந்த இண்டிவிஜுவல் சார் விடவே மாட்டேன். இந்த நகரத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? நெகசினித்தனால கிடைக்கிற பலன் ரொம்ப ஜாஸ்தி. அதுல கிடைக்கிற ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல சுவாமி நாமத்தை பாடினா இட் பியூரிஃபைஸ் தி அட்மாஸ்பியர். நம்ம மனசையும் சுத்தப்படுத்திடும். தேவர்கள் ஆகாசத்திலிருந்து ஆசீர்வாதம் சேர்க்கிறார்கள். அதனால எல்லாரும் நல்லா இருப்பாங்க.
தவறான நகரத்துக்கு வந்து கலந்துக்க சாயிரான். சுவாமியே சொல்லியிருக்காரா? நிச்சயமா வர செய்யறாங்க. கட்டாயம் சத்தம். சார் சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு பிரேயர் சொன்னீங்களே அது என்ன? இதோ பாதுகாஸ் பசங்களே இருக்காங்களே, அவங்களே சொல்லுவாங்க. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவே பிரம்மார்ப்பணம் பிரம்மணாமுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்மகர்ம சமாதினா அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேஹமாஸ்ரிதः பிராணாபான சமாயுக்தः நச்சாம்யன்னம் சதுர்விதம். இது ஒரு கப்பு. இதுல தான் ஸ்வீட் ஜூஸ் இருக்கு. ஆனா இந்த கப்புக்கு ஜூஸ் உடைய டேஸ்ட் தெரியாது. இது ஒரு ஸ்ட்ரா. இதுக்கும் ஜூஸ் உடைய டேஸ்ட் தெரியாது. ஆனா நம்ம நாக்குக்கு போய் சேரும் போதுதான் ஜூஸ் உடைய டேஸ்ட் நமக்கு தெரியும். Swami சொல்றார், body is the cup, divinity is the juice present in it. Senses are like straw, which cannot experience the divinity. Buddhi is like tongue, which can experience the divinity. The tongue enjoys the taste of the juice, but it does not keep it to itself. It sends to Jatara, digestive system. Jatara does not experience the sweetness of the juice, called divinity. Jatara separates waste from the juice and separates it to the sacred essence of all parts of the limbs. So the essence of the body, God, which is present in all parts of our body. Before partaking of food when he offered to God, chanting Brahmarpanam Brahmahave, he replies from within, Aham Vaishvanaro Bhutva, meaning, I am present in all human beings as digestive fire, united with prana, apana. It is I who present in all who consume the four kinds of food. அதனால கடவுள் தான் ஜடரக்னியில உட்காந்துருக்கார். அன்னம் பிரம்மா ரசோ விஷ்ணு போக்தோ தேவோ மகேஸ்வரா. இந்த சின்ன வயசுல இவ்வளவு சொல்றாங்களே அவங்க எங்க கத்துக்கிட்டாங்க? அவங்க பால விகாஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. இந்த சின்ன வயசுல ஆன்மீகத்துல வந்தா சாமியாரா போட மாட்டாங்களா? இல்லை இல்லை, நல்லா வாழ்வாங்க. சத்திய கர்ம சாந்தி பிரேமா அஹிம்சா பிராக்டிஸ் பண்ணி வாழ்வாங்க. மற்ற பேருக்கு உதாரணமா இருப்பாங்க. சுவாமி என்ன சொல்றா? ஸ்டார்ட் early, try slowly, reach safely. அதனால எல்லாருமே குழந்தைங்களை 5 வயசுல பால விகாஸ் காமிச்சிடுங்க. பால விகாஸ்ல என்னென்ன சொல்லி தராங்க? 5 வயசுல பால விகாஸ்ல சேர்த்து விட்டா 13 வயசு வரணும் படிப்படியா நல்ல விஷயங்கள், ஸ்லோகங்கள், பஜனைகள், கீதா ஸ்லோகம், பஜகோவிந்தம், குட்டி கதைகள் போல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. குருமார்கள் ஒண்ணுமே எதிர்பார்க்காம அன்பு சொல்லி தராங்க. அன்புதான் பேஸ். அதனால தேக விகாஸ், மனோ விகாஸ், புத்தி விகாஸ், பாவ விகாஸ், ஆத்ம விகாஸ் போன்றவை வளர்ந்து ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுகிறது. இது நாங்க பார்க்கிறோமே. சார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சின்ன வயசுல இந்த பால விகாஸ்ல சேராம போயிட்டேங்க. ஆனா இப்ப வயசான என் பேரன் இருக்கான், அவனுக்கு கட்டாயம் அனுப்புவேன். சார் உங்களுக்குலாம் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு போதா பற்றி நாம விடவே கூடாது. எங்க போனாலும் இது கிடைக்காது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுங்க, சொந்தக்காரங்க சொல்லுங்க, அந்த குழந்தைகள்லாம் இந்த பால விகாஸ் அனுப்ப சொல்லுங்க. காசு கொடுத்தா கூட இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. கடையில ஏதாவது ஒண்ணு வாங்கினா தான் ஒரு என்னவா தராங்க. ஆனா அந்த குருமார்கள்லாம் ஒண்ணுமே வாங்கிக்காம ஃப்ரீயா இவ்வளவு சொல்லி தராங்களே. குருமார்களுக்கு நாங்களும் உதவி பண்றோம். கிளாஸ் அவங்க எடுக்கிறாங்க, சரி. நம்ம என்னெல்லாம் முடியுமோ அவங்களுக்கு சப்போர்ட் செய்து உதவி செய்யலாம். எப்படி எப்படி குருமார்கள் எதிர்பார்க்கிறாங்களோ அப்படியெல்லாம் உதவி செய்யலாம். நம்ம குழந்தைங்களும் சேர்த்து விடலாம். பாலிகாஸ்ட் கிளாஸ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. கேம்ஸ், குரூப் ஆக்டிவிட்டிஸ், குவிஸ் ப்ரோக்ராம், இன்னைக்கு எல்லாம் ஒரு குழந்தைகளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. வளர்ந்த பசங்களுக்கு ட்ரூ எஜுகேஷன் சொல்லக்கூடிய எஜுகேஷனை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். சாமி இதை பற்றி சொல்லியிருக்காரு. 21ஆம் நூற்றாண்டில் வேதம் எஜுகேஷன் சொல்லும்போது மனிதவள மேம்பாட்டு கல்வி. இதை நல்ல ஒரு கட்டத்தில் அந்த மாணவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. Education is for life, not for making a living out of it. அதாவது கல்வி வாழ்க்கைக்காக பணம் சம்பாதிக்க மட்டும் அது குறிக்கோள் இல்லை. இதை எல்லாரும் கடைபிடிக்கிறதுனால அவங்க வாழ்க்கை சீராகும், செம்மையாகும். நாமளும் உண்மையில இந்த நாமளும் கடைபிடித்தா
செம்மையாகவும் சீராகவும் இருக்கும். சாய்ராம், இதை தயவு செய்து கேட்கறவங்க எல்லாரும் நிச்சயமா இந்த கருத்தை எடுத்து சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒவ்வொருவரும் இங்க குழுமிக்கிற ஒவ்வொருடைய தலையாய கடமை பாலவிகாஷ் இதுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்ம குழந்தைகளை சேர்த்து வைப்போம், அது ஒரு தலையாய கடமையா எடுத்து நம்ம பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையோட சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஒரு மெம்பர் சொல்ற, நாங்களும் பால் விகாசுக்கு உதவி பண்ணுவோம், குருமார்கள் எப்படி எப்படி எதிர்பார்க்கிறாங்களோ அப்படிலாம் உதவி பண்ணுவோம். நல்லா சொன்னேன், நல்லா சொன்னீங்க. ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் தானாமே முன் வந்து நான் இதுக்கு என்ன பண்ண முடியும், நான் பால் விகாசுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களே முன் வந்து பண்ணணும் சாய்ரா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முன் வந்து சேவை பண்ணா சொசைட்டிக்கு நம்ம எவ்வளோ சேவை பண்ணலாம் இல்லையா. நாங்கள் பேரண்ட்ஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம் வச்சு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் அவங்களுக்கும் சிலதெல்லாம் நல்லது எடுத்து சொல்கிறோம். ஒரு வாட்டி ஒரு பாலிகாஸ் அப்பா என்கிட்ட கேட்டால், இதெல்லாம் ஆன்மீகம்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வச்சுக்கலாமே, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னன்னு தெரியாது சார், எது ஃபர்ஸ்ட்டு தெரியாது, சுவாமி நம்மளை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வச்சுட்டா சரி. ஆனால் சுவாமி என்ன சொல்கிறார், ஸ்டார்ட் early, drive slowly, reach safely. ஸ்டார்ட் early, மைண்ட் இதே இம்மீடியட்டாக இறங்கிடுவோமே, இம்மீடியட்டாக இறங்கி அந்த வேலை செய்வோமே, அப்புறம் இந்த சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ. சாய்ராம் சார் உங்க சர்வீஸ் கவுண்டர் கால் பண்ணியிருந்தாரு. நாராயண சேவாக்கு பேக்கெட்லாம் ரெடி ஆயிடுச்சா சார்? சார், நாராயண சேவையா? அது என்ன? சாய்ராம், பூமியில் நாம் அனுபவிப்பது எல்லாமே இறைவனின் அம்சம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே இறைவனின் அம்சம். பூமியில் விதைக்கப்பட்ட நெல் முதிர்ந்து கரியாகி அரிசியாக உள்ளது. அதை எனக்கு என்று நாம் சொந்தம் கொண்டாட முடியாது. அன்னம் பிரம்மா என்று இறைவனுக்கு படைத்துவிட்டு நாம் சாப்பிடுகின்றோம். உங்களது மனைவி உங்களுக்கு பக்குவமாக உணவை சமைத்து கொடுக்கிறார்கள். அதை ரசித்து ருசித்து சாப்பிடுகிறீர்கள். இந்த ருச்சிய சுவையை யார் கொடுத்தது? கடவுள். ரசோக்ஷம். சாப்பிட்ட உணவானது உங்கள் உடம்பில் சக்தியாக மாறி உங்களை இயக்க வைக்கின்றது. பௌத்தோ மகாதே பௌத்தோ தேவோ மகேஸ்வரா ஆகினால் நாராயண சுவாமியின் அடிப்படை தத்துவம். ஒவ்வொரு ஜீவனும் நாம் இறைவனை பார்க்கின்றோம். அதுதான் இந்த அடிப்படை உண்மையாகும். சாய்ரா, நான் உங்களுக்கு ஒரு பெண்ணு கொடுக்குறேன், நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்களா இல்லையா? கட்டாயம் கட்டாயம். ஒரு பெண்ணுக்கே தேங்க்ஸ் எத்தனை நாள் இருக்கும்? ஒரு வாரம், 2 வாரம், 1 வருஷம் கூட முடிஞ்சு போயிடும், சிதறல் போயிடும். ஆனால் நாராயணன் டெய்லி பசியாக வரார், டெய்லி அன்னமாக வரார், சாப்பிட்டா திருப்தியாகவும் வரார். அந்த மாதிரி நாராயணனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? அம்மா சாப்பாடு பண்ணி கொடுத்தா உள்ள தேங்க்யூ மம்மி அப்படின்னு சொன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க? என்னடா பைசா பிடிச்சி போச்சா? கரெக்டாக சாய்ரா. அப்போ அம்மாவுக்கு நன்றி எப்படி சொல்றது? அம்மாவை மதிக்கணும், அம்மாவுக்கு உதவி பண்ணணும், அம்மாவுக்கு சேவை பண்ணணும். அதுபோலயே நாராயணன் டெய்லி பசியா வராரு, சாப்பாடா வராரு, திருப்தியா வராரு. அந்த நாராயணனுக்கு எப்படி சேவை பண்றது? பசியா ஒவ்வொரு வயதிலையும் உட்கார்ந்துருக்கிற நாராயணனுக்கு, அந்த பசியா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே எதிர்பார்க்காம சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தோம்னா அது நாராயணனுக்கு பண்ற சேவை, நாராயண சேவை. கொடுக்கிற கை நாராயணன், வாங்குற கை நாராயணன், பொருளும் நாராயணன், கொடுக்கிற ஆக்ஷனும் நாராயணன். இந்த மனோபாவத்தை கொடுத்தா அது ஒரு ப்ரொஃபவுண்ட் நாராயண சேவா. பிரம்ம இவ தேனந்தம்யம் பிரம்ம கர்ம சமாதினா. யாரு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பிரம்மத்தை பார்க்குறாங்களோ தானாவே பிரம்மத்துக்கிட்ட போய் சேருவாங்க. சாய்ரா, நம்ம எவ்வளோ நாளாக நாராயண சேவை பண்ணுறோம், ஆனால் அதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றத நான் இப்போ தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நானும் நாராயண சேவை கலந்துக்க ஆசைப்படுறேன் சார். கட்டாயம் தாராளமா எல்லாரும் நாராயண சேவையை பங்கெடுத்துக்கலாம். பாலவிகாஷ் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வமா முன்வந்து குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களே ஒருங்கிணைந்து பாலவிகாஷ் பிரசாதத்தை நாராயண சேவை பிரசாதம் தராங்க. இதை வருஷம் 365 நாளும் நம்ம நார்த் பண்ற ஒரு பாரதியங்கள் 365 நாள் எல்லா சமிதியும் நாம நாராயண சேவை புனிதமான சேவையை பண்ணிட்டு இருக்கோம். சாய்ராம், இது முக்கியமா பண்றவங்களுக்கு தான் அந்த பலன் பகவானுடைய அருள் கிடைக்கிறது. அதனால தொடர்ந்து எல்லோரும் நாராயண சேவை ஈடுபடும். சார், சேவை பண்ணா என்னென்ன பலன் கிடைக்கும்?
Seva is the first step in the training for sacrifice. சேவையினால் தியாகபாவம் வளரும். Sacrifice is the essence of spiritual life. தியாகம் தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு சாராம்சம். Service of man is worship of God. மாணவ சேவையே மாதவ சேவை. ஆனா சேவைக்கு சில பேர் டைமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சினிமாவுக்கு, டிராமாவுக்கு, ஷாப்பிங் மாலுக்கு, டிவி சீரியலுக்கு இதுக்கெல்லாம் டைம் கரெக்டா ஒதுக்குறாங்க. ஆனா உங்களுக்காக, உங்க கடவுளை அடைவதற்காக நீங்க என்ன பண்றீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சேவை பண்ணா உங்களுக்கு தான் டைரக்ட் பெனிஃபிட். கோபம் குறையும், ஈகோ குறையும், சாந்தி ஆனந்தம் கிடைக்கும், கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் சும்மா வருமா? நீங்க அதற்கு முயற்சி பண்ணணும். தொடர்ந்து சேவையில பங்கெடுத்துக்கணும். எப்பவோ ஒரு வாட்டி சேவை பண்ணா எப்படி சேவை ரொம்ப பலன் எதிர்பார்க்க முடியும்? அவங்க முன் வந்து இழுத்து போட்டு சேவை பண்ணணும். நர ஜென்மம் துர்லபம். அடுத்த ஜென்மம் மனுஷனா பிறக்கிறோமோ இல்லையோ தெரியல. சார், இதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் இந்த திருவழியா ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கேன். ஆனா உள்ள வரணும்னு இதுவரைக்கும் தோணல. இதுவே நம்ம இதுல ஜாயின் பண்ணி எல்லா சேவையிலையும் கட்டாயம் பங்கேற்க செய்யலாம். இதோ நம்ம பக்கத்து சமிதி கன்வீனர் வந்துருக்காரு. வாங்க சார், வாங்க பேசணும். சாய்ராம் சார், நீங்க பேசுறதா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இது போலவே எல்லா மெம்பர்ஸும் தானே முன் வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் கலந்துக்கணும் சார். கன்வீனரான நம்மளுக்கு சில பொருட்கள் இருக்கதான் செய்யுது. பெரிய மெம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணணும், அவங்க கோஆர்டினேட் பண்ணணும், மெம்பர்ஸ் கோஆபரேட் பண்ணணும். ஆனா மெம்பர்ஸ் தனக்காக தானே முன் வந்து எல்லா கருத்து செய்யலாமே சார். சமிதியில நகர் சங்கீதம் இருக்கு, பஜனை இருக்கு, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல காலேஜ் கிளாஸ் இருக்கு, ஸ்டடி சர்க்கிள் இருக்கு, சர்வீஸ் ஆக்டிவிட்டி இப்படி பல பேருக்கு சாயலாம். ஏன் நம்ம கலந்துக்க கூடாதா சாயலாம்? நிச்சயமா கலந்துக்குவோம் சாய்ராம். ஐயா, நான் இப்பதான் சமிதிக்கு முதல்ல வரேன். நீங்க தான் ரொம்ப வருஷமா சுவாமி சொல்றதை கேட்டு நல்லா இருக்கீங்க. என்ன மாதிரி புதுசா இருக்கு ஐயா, நீங்க தான் வழிகாட்டணும். ஆமா ஆமா, நாமெல்லாம் சமிதி மெம்பர் ஆகிட்டு சுவாமி சொல்றபடி கேட்டதுனால நிம்மதியா வாழ்ந்தா மாட்டோம். இந்த நிம்மதியை நம்மளே மட்டும் அனுபவிச்சா போதுமா சாயலாம்? இந்த மற்றவங்களுக்கு போய் சொல்லிட்டு சேர்க்க வேண்டாமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த சுவாமியோட ஹோலி மிஷன்ல நம்மளும் பங்கேற்கணும். எப்படி செய்யலாம்? நிறைய மெம்பர்ஸை சமிதியில இன்வால்வ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு சமிதியில் நடக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம் அண்ட் என்கரேஜும் பண்ணலாம். சுவாமி என்ன சொல்லியிருக்காரு? நவ்வால் சர்வால் பி அலைன் டு எவரிவன் சொல்லியிருக்காரு. சமிதியில வரவங்க கிட்ட நம்ம அன்பை அட்டேட்டி வழங்க சாயலாம். அண்ட் மோரோவர் சுவாமி என்ன சொல்லியிருக்காரு? யுவர் லைஃப் இஸ் மை மெசேஜ் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கச்சே நாம கரெக்டா இருந்தாலும் சாயலாம், மற்றவங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும். சாய்ராம், நீங்க சொல்றது 100% கரெக்ட். நாம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் சாய்ராம். சாயலாம் சாயலாம். சாய்ராம், இந்த குறுகிய காலத்துல இந்த சமிதியுடைய நிகழ்ச்சியில எல்லாம் பங்கெடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை விட நம்ம அன்பு பகவான் அவதாரம் பண்ணின பூலோகத்தில் வைகுண்டம்னு சொல்லக்கூடிய பக்தியில போய் நீங்க சேவையில கலந்துக்கிறத நான் உடமான ஆசைப்படுறேன். நான் அன்பு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். இதுக்கு முன்னக்கூட்டியே நீங்க எல்லாம் திட்டம் தீட்டி தயவுசெய்து அந்த பக்தி சேவையில கலந்துக்கணும். இல்லை என்னன்னா இதுல கிடைக்க வேண்டிய சிரேஷ்டம் முக்கியமா அனுபவம் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். கலந்துப்பீங்களா? சாய்ராம், சேவை இங்க பண்ணாலும் அங்க பண்ணாலும் ஒண்ணுதானே சார். இதுல வித்தியாசம் என்ன இருக்கு? ஆமா சாய்ராம், நீங்க சின்ன வயசுல ரோட்ல கிரிக்கெட் விளையாட்டீங்க, யாரும் கண்டுக்கல. படிப்படியா ஏறி இன்டர்நேஷனல் லெவல்ல கிரிக்கெட் விளையாடுறீங்க. அப்போ ஸ்டேடியம் ஃபுல்லா பாக்குறாங்க, தௌசண்ட்ஸ்ல. அது இல்லாம டிவி துவாரா லட்சம் க்ரோஸ்ல பாக்குறாங்க. எவ்வளவு பேருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது? அது ஒரு சேவை இல்லையா? அது போலவே குடும்பத்தில போனா முகம் மூஞ்சி தெரியாதவங்களுக்கு எத்தனையோ நம்ம
பக்தி கர்மா ஞானத்துக்கு சுவாமி வழி காமிச்சிருக்காரு. பக்தியை வளர்க்கறதுக்காக பஜனை நகர் சங்கீதம் விளக்கு பூஜைகள். கர்மா மூலமாக சுவாமியை அடையறதுக்கு சேவா நிஷ்காமிய கர்மா லவ்லிங் சர்வீஸ் டு ஆல் அரவுண்ட். ஞானத்துக்கு ஸ்டடி ஆஃப் சாய் லிட்டரேச்சர் ஸ்டடி சர்க்கிள். சுவாமி என்ன சொல்றாருன்னா உப்பு காரம் புளிப்பு சேர்ந்துனால சட்னி டேஸ்டா இருக்கும். அது போலவே பக்தி கர்மா ஞானம் சேர்த்து அனுபவிக்கணும். அதுக்கு சமிதி நல்ல வாய்ப்பு கொடுக்கறது. அது நம்மளாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? சுவாமி நான் ஊட்டிக்கிட்டேன்